ஹாய் காய்ஸ், நம்ம முட்டை தோசை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முட்டை தோசைக்கு தேவையான பொருள் பல்லாரி, ஒரு முட்டை, தோசை மாவு, இட்லி பொடி இவ்வளோ எடுத்துக்கிடணும். அதுக்கு பிறகு கேஸ் ஆன் பண்ணி நம்ம தோசைக்கல்லை அதை மேலே வச்சு நல்லா சூடான பிறகு ஒரு 1.5 ஸ்பூனு மாவு எடுக்கணும். மாவு எடுத்து அப்படி நைஸாக நம்ம ரவுண்டாக பண்ணிடணும். ரவுண்டாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் எடுத்து அதுக்கு மேலே போட்டு எல்லா இடம் அப்ளை பண்ணணும். எல்லா இடம் அப்ளை பண்ண அளவுக்கு கொஞ்சம் நெய் எடுத்து கட்டி, அதனால் எனக்கு நெய் வரவும் இல்லை. அப்படி எல்லா இடத்தும் நம்ம அப்ளை பண்ணி விட்டுறணும். அப்போ தான் அது நமக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஒரு முட்டை எடுத்து உடச்சி அந்த தோசைக்கு மேலே நம்ம அப்படியே ஊற்றிடணும். எனக்கு ஒரு பீஸு முட்டை தோடு உள்ளே போயிட்டு, அதுதான் நான் அதில் முட்டை தோடை எடுத்துட்டேன். முட்டைத்தோடு நம்ம ஃப்ரையை நைஸாக எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதை வெளியே எடுத்துட்டு இந்த முட்டை என்ன செய்யணும்னா, நம்ம எல்லா இடம் தோசை எல்லா இடம் படும்படி எல்லா இடம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். எல்லா இடமும் அப்படி போட்ட பிறகு அதுக்கு மேலே நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை எல்லா இடமும் அப்படி தூவி விட்டுறணும். விட்டுட்டு நானே பொடித்த இட்லி பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதையும் அப்ளை பண்ணி விடணும். விட்டுட்டு இந்த தோசை நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சி ஆகிறதுக்கு நம்ம மூடி வச்சிரும். அப்புறம் வெந்தாச்சு, நல்ல மொறுன்னு இருக்குது, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. நம்ம அப்படியே மடக்கி அதை வச்சு கொஞ்சம் கூட சூடு பண்ணணும். பண்ணிவிட்டு திருப்பியும் ஒருக்க நான் திருப்பி போட்டு எடுக்கேன். அப்போ அடுத்த சைடு நல்லா க்ரன்ச்சியாக வந்துடும். சுட சுட முட்டை தோசை ரெடி. இதுக்கு சட்னி தேவையில்லை.